எனது அன்பு ஓட்டுநர் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க. குஜராத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சரியான மழை எல்லா பக்கமும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரத்து பக்கத்தில் இருக்க பல்சானாவில் தண்ணி ரொம்ப ரோட்டில் வந்து தேங்கி நிற்கிது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெள்ளமாட்டம் போயிட்டு இருக்கு பாருங்க, ஆறு மாதிரி போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இருக்கிற இடத்த தாண்டின உடனேயும் நிப்பாட்டி போங்க. ஏன்னாக்கா அந்த லைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நனைஞ்சு போனதுனால பிரேக் டக்கு நிற்காது, சுத்தமாக வந்து ட்ரம்மில் கிரிப்பே பிடிக்காது. அதனால் வந்து 1 by 1 பின்னாடியே போயிட்டுருங்க. இடம் இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கிற ஏரியாவை தாண்டி நிப்பாட்டி ஒரு அரை மணி நேரம் நினைச்சும் நிப்பாட்டி போங்க. எனக்கு தண்ணியில் பிரேக் பிடிக்காம லைனிங்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், மோசமாக இருக்கும். 1 by 1 பின்னாடியே போயிட்டுருங்க, சரிங்களா? ரொம்ப பாதுகாப்பாக உஷாராக ட்ரைவ் பண்ணி போங்க. கார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் மிதக்குது, பைக்கெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு இந்த வீடியோவில். ரொம்ப கவனமாக போங்க. ரெண்டாவது 2 வீலர்காரங்க வரும்போது வந்து ரொம்ப உஷாராக போங்க. அவன் வந்து 2 வீலரில் வரவங்க திடீர்னு கிறுக்கி கீழே விழுவுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக போங்க. சைடு மிரரை அப்பப்போ தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு நம்ம சைடு மிரர் தான் வந்து இது கண்கள் மாதிரி, 2 பக்கம் நம்ம டிரைவருக்கு 4 கண்கள்னு சொல்லுவோம் இல்லையா? முன்னாடியும் பார்ப்போம் பின்னாடியும் பார்ப்போம். இந்த மழையில் சைடு மிரர் நல்லா தெரியாது, அப்பப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. பிரேக் பிடிக்காத காரணத்தால் ரொம்ப உஷாராக போங்க. லைனிங் ரொம்ப தண்ணியில் நனைஞ்சு போய் கிரிப்பே இல்லாமல் இருக்கும், சரிங்களா? நன்றி. உங்கள் நாமக்கல் ஆனந்த்.